பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு கனான் தேசம், இன்றைய பாலஸ்தீன் மண்ணில் அல்லாஹ் ஒரு மகத்தான வரலாற்றை எழுதத் தொடங்கினான். ஒரு குடும்பத்தின் கதை, சோதனையின் கதை, பொறுமையின் கதை, மன்னிப்பின் கதை. இதுவே அல்குர்ஆன் அனைத்திலும் சிறந்த கதை என்று அழைத்த நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாமின் வாழ்க்கை வரலாறு. நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இஸ்ஹாக் நபியின் மகன், இப்ராஹிம் நபியின் பேரன், இஸ்ரவேல் என்று அழைக்கப்பட்ட இந்த மகான் 12 மகன்களின் தந்தை. கனான் தேசத்தில் அவர்கள் வாழ்ந்த அந்த இல்லம் இறை அன்பும் நேர்மையும் வழிகாட்டலும் நிறைந்த இல்லம். ஆனால் அந்த குடும்பத்தில் ஒரு குழந்தை மட்டும் தனிச்சிறப்பாக திகழ்ந்தது. அவன் பெயர் யூசுப். இரவு ஆழமாக கவிந்திருந்தது. சிறுவன் யூசுப் தன் தாயிடம் சேர்ந்து தூங்கினான். அன்று இரவு அல்லாஹ் அவனுக்கு ஒரு கனவு அனுப்பினான். சாதாரண கனவல்ல அது. ஒரு நபியின் வாழ்க்கை முழுவதையும் முன்கூட்டியே காட்டும் ஒரு தெய்வீக காட்சி. அந்த கனவில் 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் மூன்றும் யூசுப்பை நோக்கி மெதுவாக தாழ்ந்தன, சஜ்தா செய்தன. அல்லாஹ்வின் திட்டம் ஒரு கனவின் மொழியில் அன்றிரவு பேசியது. அடுத்த விடியல் யூசுப் தன் தந்தையிடம் ஓடினான். அப்பா, நான் ஒரு கனவு கண்டேன். சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரங்களும் என்னை நோக்கி சஜ்தா செய்தன.